வெல்கம் பேக் எவ்ரி ஒன். ஃபர்ஸ்ட் உங்கள் எல்லாருக்குமே ஒரு ரொம்ப பெரிய நன்றி. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணியிருந்த வீடியோஸ்க்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ், நாங்கள் எதிர்பார்க்காத ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்துச்சு. சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் ஆல்சோ நம்ம கோர்சஸ் பற்றின என்கொயரிஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ்க்காக நிறைய பேர் கால் பண்ணீங்க, மெயில் ஐடிஸ் மூலமாக ரீச் அவுட் பண்ணீங்க. உங்கள் எல்லாருக்கும் எங்களால் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாமல் இருந்திருக்கலாம். பட் எங்கள் டீம் கூடிய சீக்கிரம் உங்கள் எல்லாரையுமே ரீச் அவுட் பண்ணுவாங்க. தேங்க்ஸ் அ லாட் கைஸ், கீப் சப்போர்ட்டிங். நீங்கள் டேப்லு கற்றுக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய முதல் ஸ்டெப், எந்தெந்த ஆப்ஷன் எந்தெந்த இடத்துல இருக்குது, இந்த டேப்லூவில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது, எப்படி இந்த டூலை நேவிகேட் பண்ணுறது, எந்தெந்த ஆப்ஷன்ஸ் எங்கெங்கே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பேஜ் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டார்ட் பேஜ் இஸ் நத்திங் பட் நீங்கள் டேப்லூ டூலை லான்ச் பண்ண உடனே வரக்கூடிய இந்த ஸ்க்ரீன், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த ஸ்க்ரீனுக்கு பேர் தான் ஸ்டார்ட் பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டார்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தெர் இஸ் சம்திங் கால் கனெக்ட் பேனல். ஸோ இந்த கனெக்ட் பேனல் மூலயமா உங்களால் என்ன பண்ணிக்க முடியும்னா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா சோர்சஸ் கூட கனெக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரு ட்ரையல் வெர்ஷன். ஸோ அதனால லிமிட்டட் டேட்டா சோர்சஸ் தான் இங்கேருந்து அதாவது லிமிட்டட் டேட்டா சோர்சஸ்லேருந்து தான் என்னால் எடுக்க முடியும். பட் இன்கேஸ் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் வெர்ஷன், ஒரு பெய்ட் வெர்ஷன் ஆஃப் டேப்லூ வச்சிருக்கீங்கன்னும் போது உங்களால் மல்டிபிள் சோர்சஸ்லேருந்து டேட்டாவை கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்டார்ட் பேஜில் இருக்கக்கூடிய இந்த லெஃப்ட் சைட் பேனல் பேர் கனெக்ட் பேனல். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஷனை சூஸ் பண்ணுறது மூலயமா வேற வேற இடங்கள்ல இருந்து டேட்டாவை எடுக்க முடியும். அதாவது இப்போ நான் ஒரு எக்ஸல் ஃபைலில் டேட்டா வச்சிருந்தேன்னா நான் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் சூஸ் பண்ணுவேன். இதே நான் ஒரு பிடிஎஃப் ஃபைலில் டேட்டா வச்சிருந்தேன்னா பிடிஎஃப் ஃபைல் சூஸ் பண்ணுவேன். இன்கேஸ் நான் வேற ஏதோ ஒரு கூகுள் டிரைவ்லையோ ஆர்எல்ஸ் வந்து MySQLலையோ வச்சிருக்கேன் அப்படின்னா இந்த மோர் ஆப்ஷனில் போயிட்டு நான் சூஸ் பண்ணுவேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு ஃப்ரீ வெர்ஷன். ஸோ அதனால இங்கே MySQLலாம் காட்டாது. பட் ஸ்டில் நீங்கள் ப்ரொஃபஷனல் வெர்ஷனில் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே இந்த இடத்துல மற்ற எல்லா டேட்டா சோர்சஸும் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு 100+ டேட்டா சோர்சஸ் இருக்கும். ஸோ இங்கிருந்து நீங்கள் எந்த டைப் ஆஃப் சர்வீஸ் ப்ரொவைடர்ட்டு இருந்து வேணாலும் நீங்கள் டேட்டாவை ஃபெச் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது இப்போ லெட்ஸே உங்களோட டேட்டா MySQLல இருக்கு அப்படின்னா அந்த டேட்டாவை நீங்கள் இந்த கனெக்ட் பேனல் மூலயமா ஃபெச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு பக்கம். இந்த சென்டர் பார்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ண ஃபைல்ஸ் இருக்கும், நீங்கள் ரீசெண்டாக ஓப்பன் பண்ண ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு குயிக் ஆக்சஸ் செக்ஷன் மாதிரி. ஸோ இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களோட ஃபைல்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இந்த சைடில் உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா டேப்லூ டுட்டோரியல்ஸ்க்கான லிங்க் இருக்கும். ஸோ நீங்கள் லெட்ஸே இப்போ நீங்கள் வந்து டேப்லூ டுட்டோரியல்ஸ் அவங்களோட அஃபிஷியல் சைட்லேருந்து பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த கெட் ஸ்டார்டட் வித் டேப்லூ பப்ளிக்கை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் பேஜ்க்கு நேவிகேட் ஆகும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு நிறைய லேர்னிங் ரிசோர்ஸஸ் இருக்கும், பிளாக்ஸ் இருக்கும், டேப்லூ யூஸ் பண்ணுற டேப்லூ யூசர்ஸ் வந்து அவங்களோட queries போஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு ஒரு ஆன்சர்ஸ் இருக்கும், கம்யூனிட்டி மாதிரியான ஒரு ஆக்சஸ் இருக்கும். ஸோ அதையெல்லாம் நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த பேனலை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லெஃப்ட் சைட் இஸ் கனெக்ட் பேனல். அங்கே வந்து நீங்கள் டேட்டா சோர்ஸ் எடுத்துக்கலாம். அதாவது உங்களோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாஸை அங்கிருந்து தான் நீங்கள் டேப்லூக்குள்ளே இம்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வருவீங்க. ரெண்டாவது இருக்கிறது உங்களோட ரீசன்ட் ஒர்க்ஸ் எல்லாம் ஷோகேஸ் பண்ணுற ஏரியா. அடுத்து ரைட் சைடில் இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா உங்களோட லேர்னிங் ரிசோர்ஸஸ், டேப்லூ பை டிஃபால்ட் கொடுக்கக்கூடிய லேர்னிங் ரிசோர்ஸஸ்க்கான ஒரு கன்சோலிங் இருக்கு. ஸோ இதுதான் ஸ்டார்ட் பேஜ். ஓகே, ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு பார் சார்ட் கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த பார் சார்ட் நம்ம கிரியேட் பண்ணும்போது ஆக்சிஸ் அப்படின்ற விஷயங்கள் பற்றி பேசியிருந்தோம், எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். ஸோ நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி டேட்டா பில்ஸை எடுத்து எந்த ஆக்சிஸில் வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி விஷுவல்ஸ் கிரியேட் ஆகும்னு சொல்லியிருந்தோம். உதாரணத்துக்கு இப்போ ஒரு ரீஜன் வைஸ் சேல்ஸை நீங்கள் விஷுவலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு ரீஜனே எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்குன்றத விஷுவலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களோட சூப்பர் ஸ்டோர் டேட்டாலேருந்து ரீஜனை எடுத்து காலம்லையும், ஸோ எந்த பில்லை நான் காலமில் வச்சாலும் அது என்னோட எக்ஸ் ஆக்சிஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரீஜன் எடுத்து காலம்லையும் சேல்ஸை எடுத்து ரோஸ்லையும் வைக்க போகிறேன். ஸோ நான் எந்த வேல்யூவை ரோஸில் வச்சாலும் அது என்னோட ஒய் ஆக்சிஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும். காலமில் வச்சா எக்ஸ் ஆக்சிஸ், ரோஸில் வச்சா ஒய் ஆக்சிஸ். ஸோ இப்போ கிரியேட் ஆகிருக்க விஷுவலை பார்த்தீங்க அப்படின்னா என்னோட எக்ஸ் ஆக்சிஸில் ரீஜன்ஸ் இருக்குது, வேற என்னோட ஒய் ஆக்சிஸில் சேல்ஸ் இருக்குது, ரைட், சம் ஆஃப் சேல்ஸ் இருக்குது. இப்போது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் டேப்லூவை பொறுத்த வரைக்கும் டேட்டாவை டைமென்ஷன்ஸ் அண்ட் மெஷர்ஸாகவும் பிரிப்போம் அப்படின்னு. அண்ட் நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா
ஒவ்வொரு டயக்ராம் வரைகிறதுக்கும் சர்டன் நம்பர் ஆஃப் டைமென்ஷன்ஸ் அண்ட் மெஷர்ஸ் தேவைப்படும். அந்த டைமென்ஷன் அண்ட் மெஷர்ஸ்க்கு தேவையான டேட்டாவை கொடுத்தா மட்டும்தான் விஷுவல் கிரியேட் ஆகும்னு சொல்லியிருந்தேன், ரைட்? ஸோ அது மட்டும் இல்லாமல் எத்தனை டைமென்ஷன் வேணும், எத்தனை மெஷர் வேணுன்ற வேல்யூவை உங்களால் ஷோமி விண்டோவிலிருந்து பார்க்க முடியும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நம்ம அந்த ஷோமி விண்டோவை தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களோட ரைட் சைட் கார்னரில் ஒவ்வொரு விஷுவலுக்கும் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பாட்டமில் அந்த விஷுவலை வரைகிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ மெஷர் வேணும், எவ்வளோ டைமென்ஷன் வேணும் அப்படின்றது இங்கே மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ இந்த லேட்டஸ்ட் வெர்ஷனில் மெஷர் வேல்யூவை காலமில் வைக்கணுமா, ரோவில் வைக்கணுமா, டைமென்ஷன் வேல்யூவை காலமில் வைக்கணுமா, ரோவில் வைக்கணுமான்ற இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். லெட்ஸே இப்போ எனக்கு ஒரு ஹரிசாண்டல் பார் சார்ட் வரையணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ஒரு மெஷர் வேல்யூவை எடுத்து என்னோட காலம்லையும் ஒரு டைமென்ஷன் வேல்யூவை எடுத்து என்னோட ரோஸ்லையும் வைக்கணும். ஸோ நம்மளோட இந்த யூஸ் கேஸை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரியே ஒரு மெஷர் எடுத்து காலம்லையும் ஒரு டைமென்ஷன் எடுத்து ரோலையும் வச்சுருக்கோம். நமக்கு அழகான ஒரு ஹரிசாண்டல் பார் சார்ட் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் வரையக்கூடிய ஒவ்வொரு விஷுவல்ஸ்க்கும் தேவைப்படக்கூடிய டைமென்ஷன் அண்ட் மெஷர்ஸை எந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும் உங்களால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா இந்த ஷோமி பார்ல பார்த்துக்க முடியும். ஸோ லெட் மீ சம்மரைஸ். இது வரைக்கும் நம்ம இந்த வீடியோஸில் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா டேட்டா விஷுவலைசேஷன்னா என்ன, டேட்டா விஷுவலைசேஷன் டூல்ஸ் என்னென்ன இருக்குது, ஸ்பெசிஃபிக்காக டேப்லூ யாரோட டூல், அது எப்படி யூஸ் பண்ணுறது, அண்ட் தென் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது. ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த டூல் பற்றி பேசியிருக்கோம். விஷுவலைசேஷன் பென்னா என்ன, டேட்டா கனெக்ஷன் பென்னா என்ன, ஷோமி விண்டோனா என்ன, இதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் ஒரு விஷுவலுக்கு இருக்கக்கூடிய ஆக்சிஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் எப்படி ஒரு சின்ன பார் கிராஃப் கிரியேட் பண்ணுறதுன்றதை பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து உங்களோட ஸ்டார்ட் பேஜ் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ லாஸ்ட் வீடியோஸில் பார்த்துருக்க விஷயங்களை ஒன்ஸ் ரீகால் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த டைப் ஆஃப் விஷுவல்ஸை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். தேங்க்யூ ஆல்.